பிச்சு போட்ட கோழி வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், பொள்ளாச்சி சைடெல்லாம் பிச்சு போட்ட கோழி வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல எலும்போடு இருக்கிற மாதிரியான கோழியாக எடுத்துக்கோங்க. நல்ல தொடப்பகுதி வந்து சூப்பராக இருக்கும். வெறுமனே அந்த சதைப்பகுதி மட்டும் போட்டிங்கன்னா, வெறுமனே அந்த கறி மட்டும் போட்டிங்கன்னா வேகும்போது அப்படியே சவுக்கு சவுக்குன்னு ரப்பர் மாதிரி ஆகிடும். அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. எலும்போடு இருக்கிற பீஸ் தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஆழமாக கட் பண்ணிக்கோங்க. அந்த எலும்பு வரைக்கும் அப்படியே ஆழமாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் நம்ம பிச்சு எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் ஜாஸ்தி சேர்த்திட்டிங்கன்னா சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்காது, சல்லுன்னு இருக்கும். இப்போ அது ஒரு 3 விசிலில் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும். ஒரு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வறட்டி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்ச சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ வேக வச்ச சிக்கனில் ஃபுல்லாக பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலும்பு தனியாக, சதை தனியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோர்க்கு வச்சோ இல்லைன்னா ஒரு இடுக்கி வச்சோ நீங்கள் ஈஸியாக பிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக வேணும்னா பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, இல்லை சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அந்த கிரேவியும் நல்ல தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பிச்சு போட்ட சிக்கன், அதுக்கப்புறம் எலும்பையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எலும்பு உள்ளே சேர்த்துக்குவோம். அது எலும்பு இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் போது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எலும்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் அந்த சதை பகுதியை மட்டும் சேர்த்து அப்படியே இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை தூவி நல்லா ட்ரையாக வணக்கி எடுத்திங்கன்னா அட்டகாசமான பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி. இந்த ரெசிபியை கடைசியில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவியும் நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.